பாக்கியராஜ் மலரை சுற்றி சுற்றி வராரு. எப்படியாவது அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மலரும் வேணும்னே சொல்லாமல் அவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்து அந்யோன்யத்தை பார்த்துட்டு அப்படியே மதி சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் சரியான ஜோடி, எவ்வளோ அழகாக 2 பேரும் க்யூட்டாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயந்தான் மதி எனக்கு சந்தோஷமே. மற்றபடி இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இவர் பண்ணுற விஷயம் இருக்குது பாருங்கள், என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, அதுதான் மதி எனக்கு சந்தோஷம் அப்படின்னோடனே நீங்கள் கொடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இங்கே பாரு, சீக்கிரமாகவே சுரேஷும் உன்னை புரிஞ்சுப்பா மதி அப்படின்னோடனே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மதியும் போயிடுறாங்க. தங்கராஜ் யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத ரேவதி பார்த்துடுறாங்க. யார்கிட்ட இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னொன்னே, சரிங்க சார் பார்த்துக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், எனக்கு இது புரியுது சார், நான் சொல்லி தானே மதிக்கு வேலை இல்லைன்னு சொன்னீங்க, மதி பர்மனெண்ட் ஆக வேண்டிய பொண்ணுங்க, எனக்கும் புரியுது சார், பர்மனெண்ட் ஆக வேண்டியதுதான், என்ன பண்ணுறது, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி சார், மதி வேலைக்கு போனால் வீட்டில் பிரச்சனை தான் அதிகமாகும், அதனால தான் நான் சொன்னேன். இல்லை சார், எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கு பதில் சொல்லவே முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு சார் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், நான் உங்களை பார்த்து என்ன கவனிக்கிறோமோ அதை நான் கவனிச்சிடுவேன், உங்கள் காலேஜுக்கு நான் என்ன பண்ணுமோ பண்ணிவிடுவேன், நீங்கள் இந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுத்தது எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமாவும் நீங்கள் இதே இதில் தான் இருக்கணும், ஒரு வேளை மதிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் ரேவதி கேட்டுடுறாங்க. அப்போது இவர் தான் காரணமா மதி வேலைக்கு பர்மனெண்ட் ஆகாததுக்கும் அதே டைமில் வேலை விட்டு எடுத்ததுக்கும் அப்படி சொல்லிட்டு ரேவதி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சரி, இவ்வளோ மோசமானவராக இருக்காரு, முதல்ல மதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு மதி, நீ வேலை விட்டு போனதுக்கு, உனக்கு வேலை போனதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியடைய மலர், நீ என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னோடனே, ஆமாம் மதி வேலையை எடுத்தது காரணம் என் புருஷன் தான் அங்கே போய் பேசி இந்த மாதிரி மதிக்கு வேலை நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோட பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. மலர், நீ என்ன சொல்கிற சேவதி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம், அவர் வாயாலே பேசியிருந்ததை நான் கேட்டேன், அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்தார் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. மதி டென்ஷன் ஆகாது அப்படின்னோடனே, நான் விடமாட்டேன், இதுக்கு நான் கேட்டே தீர்வேன் மதி கிளம்புறாங்க. மலர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இங்கே மதி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் மதியை பார்த்துட்டு, தங்கராஜன் அம்மா என்ன இவ வந்திருக்கா, என்னம்மா ஏதாவது பிரச்சனையா, பஞ்சாயத்தா, அதான் என் பிள்ளையை தேடி வந்துட்டு. ஆமாம், உங்கள் பிள்ளையை தேடி வந்திருக்கா, உங்கள் பிள்ளை எங்கே அப்படின்னோடனே உடனே தங்கராஜ் என்ன மதி, என்ன விஷயமா, என்ன திடீர்னு தேடி வந்திருக்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்னை வேலை விட்டு அனுப்புறதுக்கு காரணம் நீங்கள் தானே, நான் வேலையை பர்மனெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் என் வேலையை கெடுத்து என்னை வீட்டில் உட்கார வச்சது நீங்கள் தானே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறேன். சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சொல்ல போகிறீங்கள, உனக்கு இப்போ யார் சொன்னது, யார் சொன்னால் உங்களுக்கு என்ன, ஐயோ என் பேர் சொல்லிடுவாளோ அப்படின்னு ரேவதி பார்க்குறாங்க. உடனே யாராக இருந்தால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் பண்ணது உண்மை தானே அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் பண்ணேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு காரணம் நான் தான், பின்ன என்ன, நீ வீட்டில் அடங்கவே மாட்டேங்கிற, யாருக்கும் மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற, நீ பாட்டு இப்படி இருக்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அதனால தான் நீ வீட்டில் இந்த மாதிரி வேலை இல்லைன்னா அடங்கி இருப்ப, வீட்டு வேலையெல்லாம் செய்வ, அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன், உனக்கு நல்லதாம்மா நான் பண்ணியிருக்கேன், ஒரு அண்ணனா உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னோட, நீங்கள் அண்ணனா, நான் உங்களை அண்ணனா இருக்க சொன்னேன்னா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறேன், எனக்கு எந்த அண்ணனும் தேவையில்லை, அதே மாதிரி என்ன வேலை விட்டு அனுப்புறதுக்கு இவ்வளோ பண்ண நீங்களாம் எனக்கு அண்ணனாக இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு. என்ன மதி ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்றாங்க. தங்கராஜோட அம்மா, என்ன தங்கராஜ் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்றாங்க. நீ அமைதியாரமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னோட, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறமா இந்த மதியை வேறு மாதிரி பார்ப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாத ஒரு வேலையாக தேடி அந்த வேலையில் இந்த மதி உட்காருவா, அந்த வேலையை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வீட்டில் அடங்கி இருப்பேன், வீட்டோடு நான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது, என்னை அடக்கி வைக்கலான்னு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கே போகிறாங்க. டே தங்கராஜ், உனக்கு இதெல்லாம் தேவையாடா, இந்த பொண்ணு வேலையை ஏன்டா நீ தூக்கினேன்னொன்னே, நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஏங்க நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னோடனே, இங்கே பார், எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியும், நான் பண்ணது எல்லாமே சுரேஷ் நன்மைக்காக தான், சுரேஷுக்காக நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், இவை வேலை தேடினா நான் சும்மா உட்காந்துருவேனா, அவள் எத்தனை வேலை தேடினாலும் சரி, அத்தனை வேலையும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், சே இவர் திருந்த மாட்டார் போட்டிருக்கே அப்படின்னு ரேவதி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வீட்டுக்கு வராங்க மதி, செம கோவமாக வராங்க. உடனே ரேவதி ஃபோன் பண்ணி மலர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மலர், ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு மலர் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க.